அனைத்து எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் வெற்றிகரமான ஆண்டாகட்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் புத்தாண்டு வாழ்த்து செய்தி. மலரும் 2026 புத்தாண்டு அனைத்து எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் வெற்றிகரமான புத்தாண்டாக அமைய தமது நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய மறுசீரமைப்பு செயல்முறையும் மீள கட்டியெழுப்பும் பாரிய பணியையும் தோள்மேல் சுமந்த நாடு என்ற வகையில் நாம் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டில் கால் பதிக்கின்றோம். பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் கடந்த 2025ஆம் ஆண்டு தேசிய அபிலாசைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான அபிவிருத்திக்காக அடித்தளமிடப்பட்ட ஆண்டாக அமைந்தது. 1977ஆம் ஆண்டுக்கு பின்னர் மிக குறைந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை பதிவு செய்தல், 2007ஆம் ஆண்டுக்கு பின்னர் நாட்டின் கூடுதலான அரசு வருவாயை ஈட்டுதல், வரலாற்றில் முதல் முறையாக முதன்மை கணக்கு மிகையை பெற்றமை, பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி வருவாயை சுமார் 17 பில்லியன் டாலர்களாக அதிகரித்தமை, எமது நாட்டு வரலாற்றில் அரச வருவாய் இலக்குகளை மிஞ்சும் ஒரே ஆண்டாக 2025ஆம் ஆண்டை மாற்றியமை மற்றும் அண்மை காலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் நாட்டுக்கு வருகை தந்த வருடமாக பதிவானமை போன்றவை 2025ஆம் ஆண்டில் அடையப்பட்ட குறிப்பிடத்தக்க பொருளாதார சாதனைகளாகும். இலங்கை மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக இருந்த ஊழல் நிறைந்த அரசியல் முறைமைகளுக்கு பதிலாக பொதுமக்களுக்கு நேர்மையாக சேவை செய்யும் ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை நாட்டில் உருவாக்கவும், எதிர்கால சந்ததியினரை போதைப்பொருள் அச்சுறுத்தலிலிருந்து விடுவிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டை போன்ற திட்டங்களை செயற்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு இவை 2025ஆம் ஆண்டின் நாட்டின் அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தின் ஒரு திருப்பு முனையான ஆண்டாக பதியப்படுகிறது. அண்மை காலங்களில் நாடு எதிர்கொண்ட மிகப்பெரிய இயற்கை பேரழிவின் சவாலை கடந்த ஆண்டு நாங்கள் நன்றாக எதிர்கொண்டோம். நமது மக்களிடையே நம் மனிதநேய பண்பானது எந்த பேரழிவினாலும் பறிக்க முடியாத ஒரு சிறந்த குணம் என்பதை தெளிவாக நிரூபித்ததோடு நாடு முழுவதும் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட சகோதர மக்களின் துயரத்தில் கைகோர்த்தார்கள். இந்த சவாலை எதிர்கொள்வதில் எங்களுக்கு ஆதரவளித்த வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கும், மீளெழுச்சிக்கு நட்புறவின் பாலத்தை வழங்கிய உலகெங்கிலும் உள்ள அனைத்து நட்பு நாடுகளுக்கும், அனர்த்த நிலையில் அயராது உழைத்த போலீசார் மற்றும் முப்படைகளுக்கும், இந்த நாட்டின் அரச உத்தியோகத்தர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் நாம் ஒன்றாக இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. புத்தாண்டு வருகை கடந்த ஆண்டின் அனுபவங்களை மீள் பரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு அளிப்பதோடு புத்தாண்டு தொடர்பில் சாதகமான மனப்பாங்குகளுடன் மீள திட்டமிடுவதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது. நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான திட்டத்தில் அசைக்க முடியாத உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் சகோதரத்துவத்துடனும் கைகோர்க்க அனைவரையும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம். மலர்ந்த 2026 புத்தாண்டு உங்கள் அனைவரது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெற்றிகரமான புத்தாண்டாக அமைய வாழ்த்துகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டின் சவால்களை சக்தியாக மாற்றி புதிய உத்வேகத்துடன் அடியெடுத்து வைப்போம். பிரதமர் கரணி அமரசூரியவின் புத்தாண்டு வாழ்த்து. கடந்த ஆண்டில் எதிர்கொண்ட அனைத்து சவால்களையும் சக்தியாக மாற்றிக்கொண்டு புதிய உத்வேகத்துடன் புதிய எதிர்பார்ப்புகளுடனும் 2026ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்போம் என பிரதமர் கரணி அமரசூரிய விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்துள்ளதாவது: 2026ஆம் ஆண்டின் விடியலில் நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் கடந்து வந்த 2025ஆம் ஆண்டினை மீளாய்வு செய்வது காலத்தின் தேவை என நான் கருதுகின்றேன். ஒரு மக்கள் நல அரசாங்கமாக பல தீர்க்கமான மற்றும் முன்னோடியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடிந்த ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டினை எண்ணி ஒருபுறம் நாம் மகிழ்ச்சியடைய முடியும். புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றின் அடிப்படையில் அரச நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும், ஊழலற்ற வினைத்திறன் மிக்க அரசு சேவைகளை அடித்தளத்தை அமைக்கவும் எம்மால் முடிந்துள்ளதென நான் நம்புகிறேன்.
பொருளாதார ஸ்திரத்தன்மை சர்வதேச ரீதியாக எமது நாட்டின் மீது கட்டியெழுப்பப்பட்டு வரும் நேர்மறையான கண்ணோட்டம், வெளிப்படைத்தன்மை மிக்க ஆட்சி முறைமை மற்றும் சட்டத்தின் மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்தியமை போன்ற பல பிரதான துறைகளின் ஊடாக 2025ஆம் ஆண்டை பற்றி நாம் திருப்தியடையலாம். எவ்வாறாயினும் 2025ஆம் ஆண்டின் இறுதி பகுதியில் எதிர்கொள்ள நேர்ந்த துரதிர்ஷ்டவசமான இயற்கை அனர்த்தம் எமது நாட்டிற்கு சவாலானதொரு காலப்பகுதியாக அமைந்தது. அது நம் அனைவரது மனங்களையும் கவலையில் ஆழ்த்திய போதிலும், அத்தகைய இக்கட்டான தருணத்திலும் இலங்கையர்களாக நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய சகோதரத்துவம், மனிதாபிமானம் மற்றும் ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டிய விதம் குறித்து இன்று உலகளவில் பேசப்பட்டு வருகின்றது. அந்த சவால்களை வெற்றி கொண்டு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் மனங்களை ஆற்றி சீர்குலைந்த அவர்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்பும் உறுதியான அர்ப்பணிப்புடனேயே 2026ஆம் ஆண்டிற்குள் நாம் கால்பதிக்கிறோம். கல்வித்துறையில் தரமான அதே நேரம் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கல்வித்துறையின் மாற்றம், அரசு சேவை உட்பட அனைத்து துறைகளையும் டிஜிட்டல் மயமாக்கல், சாத்தியமான புதிய எண்ணக்கருக்களை கொண்ட முயற்சியாளர்களுக்கு, படைப்பாளர்களுக்கும் உலகளாவிய ரீதியில் முன்னேற்றுவதற்கான சூழலை உருவாக்குதல், போதைப்பொருளற்ற சுற்றாடலை நேசிக்கும் மனிதாபிமானம் மிக்க சமூகத்தை கட்டியெழுப்புதல் போன்ற பல சிறப்பான நோக்கங்களுடன் இன, மத மற்றும் கட்சி பேதங்களற்ற பலமான இலங்கை என்ற அடையாளத்துடன் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பு அரசாங்கம் உட்பட ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் இருக்கின்றது என்பதை இந்த வேளையில் நினைவூட்ட விரும்புகிறேன். கடந்த ஆண்டில் நாம் எதிர்கொண்ட சகலவிதமான சவால்களையும் சக்தியாக மாற்றிக்கொண்டு புதிய உத்வேகத்துடனும் எதிர்பார்ப்புகளுடனும் 2026ஆம் ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்குமாறு உங்களை அழைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் சுபீட்சமும் நிறைந்த வெற்றிகரமான இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகையில் ஜனாதிபதி வழிபாடு. புத்தாண்டை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு இன்று காலை விஜயம் செய்து வழிபாட்டில் ஈடுபட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மல்வத்து மற்றும் அஸ்கரிய மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றுள்ளார். இன்று காலை வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதி தலதா மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற மத வழிபாடுகளில் பங்கேற்றதோடு புத்தாண்டை முன்னிட்டு தலதா மாளிகையை தரிசிக்க வந்த மக்களுடன் சுமூகமாக உரையாடலில் ஈடுபட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து மல்வத்து விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மல்வத்து மகாநாயக்க தேரர் அதிவணக்கத்துக்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து அவரது நலம் விசாரித்ததோடு அவருடன் சிறு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டுள்ளார். மல்வத்து மகாவிகாரையின் பிரதிப்பதிவாளர் ராஜகீய பண்டித தர்சனாபதி வணக்கத்துக்குரிய மகாவிவ ரத்னபால நாயக்க தேரரும் இந்த சந்திப்பில் இணைந்து கொண்டார். பிரித் பாராயணம் செய்த மகா சங்கத்தினர் ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர். மல்வத்து மகாவிகாரையின் அனுநாயக்க தேரர் அதிவணக்கத்துக்குரிய திம்புல் கும்புரே விமல தம்ப தேரரையும் ஜனாதிபதி சந்தித்து நலம் விசாரித்துள்ளார். அதனையடுத்து அஸ்கிரி மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஸ்கிரி மகாவிகாரையின் மகாநாயக்க தேரர் அதிவணக்கத்துக்குரிய வரகாகொட ஸ்ரீ ஞானரட்ன தேரரையும் சந்தித்து சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். உதயமான புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதிக்கு ஆசி தெரிவித்த அஸ்கிரி மகாநாயக்க தேரர் மக்களுக்கு சிறந்த நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களை புத்தாண்டில் புதிய பலத்துடன் செயல்படுத்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஸ்கிரி தரப்பு அனுநாயக்க தேரர் அதிவணக்கத்துக்குரிய நாரம்பனவே ஆனந்த தேரரையும் சந்தித்து அவருடன் சிறிது நேரம் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஏற்பட்ட வரலாற்றில் மிக மோசமான இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ள அரசாங்கம் செயற்படுத்திய திட்டம் குறித்து ஜனாதிபதி
மல்வத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயக்க தேரர்கள் மற்றும் அனுநாயக்க தேரர்களுக்கு தெளிவுபடுத்தியதோடு இந்த திட்டத்தை வெற்றிகரமாக தொடர்வதற்கு மகா சங்கத்தினர் தமது ஆசிகளையும் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.